இலங்கையின் 2 தமிழர்கள் உட்பட 21 பேர் அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மத்திய அரசின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது. புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரியா பதவியேற்றார். பிரதமர் பதவியுடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வித்துறை ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளது. வெளிவிவகாரத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித் ஹேரத் பதவியேற்றார். பேராசிரியர் சந்தன அபேரத்ன பொது நிர்வாகம், ஊராட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். நீதித்துறை அமைச்சராக ஹர்ஷன நாணயக்காரவும், மகளிர் நலம் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சராக சரோஜா சாவித்ரி பால்ராஜும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். தமிழரான ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல், கடல் வளங்கள் துறை அமைச்சராக பதவியேற்றார். பேராசிரியர் உபாலி பணிலகேவுக்கு கிராமப்புற மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில், தொழில்துறை சுனில் ஹந்துன்னத்திக்கும், பொதுமக்கள் பாதுகாப்பு, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை ஆனந்த விஜயபாலவுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. குமர ஜெயக்கொடிக்கு வலுசக்தி மற்றும் தம்மிக்க படபெந்திக்கு சுற்றாடல் துறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அமைச்சரவையில் 2 தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது.